ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் சுரைக்காயில் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சுரைக்காய் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சுரைக்காய் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு, கடுகு, கசகசா, பூண்டு இஞ்சி பேஸ்ட், உப்பு, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பொடிதாய் நறுக்கினது, வெங்காயம், சோயா சாஸ், எண்ணெய், தக்காளி, மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர், சுரைக்காய், பச்சை மிளகாய், கேரட், குடைமிளகாய், கொத்தமல்லி. வாங்க நம்ம சுரைக்காய் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பவுலில் துருவின சுரைக்காயை நம்ம சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் சுரைக்காய் எடுத்து தோல் பகுதியை சீவி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு கேரட் துருவினதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சி நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை மாவு சேர்க்கலனா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் உருண்டை பிடிக்கும்போது அது உதிர்த்து போயிடும். அதனால் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு மாவையும் சேர்த்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் சுரைக்காவை சீவும் போது சீவலில் உள்பகுதியில் வச்சு நீங்கள் சீவினீங்க அப்படின்னா அது தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு சீவ வராது, வழிக்கிறோம். வெளிப்பக்கம் தோல் எடுத்த பக்கத்தில் நம்ம அந்த பகுதியை வச்சு சீவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக நமக்கு சீவி எடுத்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருவோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பண்ணிட்டோம். இப்போ நான் ஏற்கனவே நல்லா ஆயிலை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை சேர்த்துருங்க. ஆயிலில் நல்லா உள்ளேயும் வெளியவும் நல்லா வெந்து வரணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் வெந்து இந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பவுலில் இதை மாற்றி வச்சிடலாம். என்கிட்ட இருக்க அந்த பேலன்ஸ் மாவையும் நான் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். இப்படி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்புக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் பொடிசாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா இஞ்சியும் பூண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து நீளமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் நல்லா பொரிச்சு நமக்கு ஃப்ரை ஆக வேண்டாம். நமக்கு ஜஸ்ட் அது வெந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. பாதி அளவு வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 6 பச்சை மிளகாய் நீளமான சைஸில் வெட்டினதோ 1 குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே நீளமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வதக்கி எடுக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. சுரைக்காயும் கேரட்டும் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட குடைமிளகாய் வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சீக்கிரமாக வதங்கி நமக்கு வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளோட காய்கள் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா காரம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்படி சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுடைய மிளகாய் தூள்ஸ்லாம் நல்லா கொதிச்சு வர்றதுக்காக, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். உங்களுக்கு எண்ணெய் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு நல்லா தண்ணி வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இது ரெண்டையும் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் கசகசாவும் சோயா சாஸும் நீங்கள் ஆட் பண்ணணும். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க அந்த சுரைக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட அந்த கிரேவி ட்ரையாக இருந்ததுனால இது சேர்க்கும்போது நமக்கு அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பால்ஸை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த சுரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நமக்கு இருக்கும். நீங்கள் இதை நல்லா இந்த கிரேவியில் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நல்லா காரெல்லாம் பிடிச்சி நமக்கு நல்ல ஒரு ஸ்பைஸியாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கே ஒரு நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுரைக்காய் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும். நம்ம வந்து யூஸ்வலாக சுரைக்காய் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சவுத் இண்டியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.